அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோழி அண்டங்களுக்கும் குருவே சரணம். கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் அகஸ்தி சாய நமக. ஆத்ம வணக்கம். உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும், ஆன்மநேய அன்பர்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம். வருகின்ற 20/10/2025 திங்கட்கிழமை அன்று தீப ஒளி திருவிழா வருது. அதை நம்ம எல்லோருமே ஒரு மாசற்ற தூய்மையான தீப ஒளியை தான் நம்ம கொண்டாடணுமே. தீப ஒளிங்கிறது ஒரு மெய்யறிவு கோட்பாடு உடையது. தீப ஒளின்ற சொல்லுக்கு அவ்வளவு பெரிய பொருள் இருக்கு. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஒவ்வொரு திருவிழாவையும் ஒவ்வொரு காரணத்தால தான் உருவாக்கியிருக்காங்க. அதற்குரிய பெயர்களே கூட ஒவ்வொரு காரணத்தால தான் உருவாக்கியிருக்காங்க. அதேமாரி தீப ஒளின்ற சொல்லுக்கு அவ்வளோ பெரிய பொருள் இருக்கு. அதுக்கு என்ன பொருளுங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தெரிஞ்சிட்ருக்கேன். அது வள்ளல் பெருமை எனக்கு உணர்த்தினதான் நான் உணர்ந்து உங்கள் எல்லாரோடத்தையும் பகிர்ந்து கொள்கிற வருகின்ற பதிவில். உங்கள் எல்லாருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ பட்டாசு வெடிக்கிறதுனால எவ்வளவோ விளைவுகள் ஏற்படுது. அது நம்ம என்னன்னு பார்த்தா, பட்டாசு வெடிக்கிறனால அந்த ஒரு சத்தத்தால் காதுகளுக்கு பிரச்சனை வருது. அந்த ஒரு காற்றால் நம்ம சுவாசிக்கிறனால மூச்சு திணறல் வருது, சளி பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நுரையீரல்லாம் பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதய பலவீனமாக உள்ளவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க. மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள், வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்க, தாய்மை அடைந்த பெண்கள்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே பட்டாசு வெடிக்கிறதுனால இவ்வளோ தீமைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கண் கோளாறுகள் வந்துடுது நம்ம இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால. ஓசோன் படலத்தில் பட்டாசு வெடிக்கிறதுனால ஓட்டை விழுது. இவ்வளோ தீமைகள் நடக்குது நம்ம இப்படி பட்டாசு வெடிக்கிறதுனால. அதாவது உலகத்தில் இருக்கிற அனைத்து சபைகளிலுமே ஒரு தகவல் பலகை வைக்கணும், மாசற்ற ஒரு தூய்மையான தீப ஒளியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பட்டாசு வெடிக்கிறோன்னு எவ்வளவோ ஜீவராசிகள் பயந்துட்டு போகுது. நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணி நம்ம இப்படி பட்டாசு வாங்குறது பதிலாக ஏதோ ஒரு ஜீவராசிக்கு நம்ம உணவளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உடை இல்லாதவங்களுக்கு நம்ம உடை வாங்கி தரணும். இந்த பூமி பல கோடி வருடங்களாக உருவான இந்த பூமியை நம்மளே அழிச்சிடுறோம். உலகத்தில் எவ்வளவோ இயற்கை அமைப்புகள் இருந்தாலும் நம்மளும் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு மாசற்ற தீப ஒளியை கொண்டாடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் நம்மளை பாதுகாத்துட்ருக்கு. இந்த பிரபஞ்சம் அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சபூதங்கள்லாம் நம்மளை பாதுகாத்துட்ருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளாம் அதுக்கு உதவி செய்யணும் தவிர நம்ம அதுக்கு நம்ம ஒரு துன்பத்தையே கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா, ஒரு மாசற்ற தீப ஒளியை எல்லோருமே கூடி ஒன்றாக கொண்டாடணும். வெளியூர்லலாம் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே எல்லாம் ஒன்றாக கூடி கொண்டாடணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விழாவையும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வண்டி வாகனத்துலாம் நம்ம வேகமாக போகக்கூடாது, மெதுவாக தான் போகணும். ரொம்ப கவனமாக பட்டாசுலாம் வெடிக்கணும். பட்டாசு வெடிக்கும் போது வண்டி வாகனம்லாம் வருதான்னு சொல்லி நம்ம கவனித்து தான் வெடிக்கணுமே. தீபாவளிக்கு முதல் நாள் நம்ம எல்லாருமே கண் விழிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பலகாரம் நம்ம அதிகமாக சாப்பிட வேணாம். அது ஏன்னா அது உடலை நமக்கு பாதிக்கும். அதனால நம்ம எல்லாருமே இந்த வருடத்துலேருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். ஒரு மாசற்ற தூய்மையான தீப ஒளியை கொண்டாடணும் நம்ம எல்லாருமே. பச்சை பட்டாசு என்று விற்கிறது. அது அதிக அளவு மாசையும் விளைவிக்காது. அது அதிகமாக கெமிக்கலும் இருக்காது. அது குறைந்த அளவான கெமிக்கல் தான் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, QR கோடுன்னு ஒன்று இருக்கும். அதை பச்சை பட்டாசு என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும். அது அதிகமான விலைன்னு பார்த்தா இல்லை. அது கம்பி மத்தாப்பு 100 ரூபானா அது 120 ரூபா மட்டும்தான். டெல்லியில் பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செஞ்சுருக்காங்க. இந்த வருடம் தான் பட்டாசு வெடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பச்சை பட்டாசை அறிவிச்சிருக்காங்க.
இந்த பச்சை பட்டாசு வந்து அதிகமாக மாசெல்லாம் விளைவிக்காது. ரொம்ப அதிகமாக பட்டாசு வெடிக்கிறதுனால அதிகமாக ஆர்வம் உள்ளவங்க வந்து இந்தமாரி நம்ம இந்த பச்சை பட்டாசு வாங்கி வெடிக்கலாம். இது அதிகமான விலை கூட கிடையாது. அதனால நம்ம எல்லாருமே இந்த வருடம் ஒரு மாசற்ற தீப ஒளியை ஒன்றாக கூடி மகிழ்ச்சியாக கொண்டாடணும். அனைவருக்கும் இனிய தீப ஒளி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தயவு சிவஜோதி. தயவு சிவபூரணி. கும்பகோணம்.